எங்கள் அப்பா ஒரு விவசாயி. விவசாய வேலை வந்து ஒரு எல்லா நேரத்தும் இருக்காது பார்த்துங்க. கரெக்டாக ஆவணியில் விதைச்சி தையில் வந்து கருது எடுத்துருவாங்க. தையில் கருது எடுத்துட்டு அப்புறம் வந்து விவசாய வேலை இருக்காது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் சும்மா தானே இருப்போம்னு எங்கள் அப்பா வந்து அரிசி வியாபாரம் பார்ப்பார். என்னங்க என்னங்க ஒரு இந்த பழம் தண்ணி அப்படியே ரோஸ் கலர் ஆகிக்கிட்டு இருக்கு வாய் உதடு. என்னங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அதான் ஐஸ் வியாபாரம் பார்ப்பாருங்க. அப்படி ஐஸ் வியாபாரம் பார்க்குறப்ப ஒரு ஊரில் போய் ஐஸ் வியாபாரம் பார்த்துருந்துருக்காரு. பார்த்துட்டு அந்த ஊர் ரொம்ப வெயிலில் ஒரு ஆளுகளே இல்லையா. ஆளே இல்லை, என்ன எல்லாம் போகிற ஊருக்கு பூரா வீடு கிடக்கு, என்ன கிராமமே என்னடா அது ஒரு வியாபாரம் இல்லைன்னு ரொம்ப கவலையாக ஒரு அரச மரத்தடியில் அவர் வாடு படுத்துட்டாராம். ஐஸை இப்போ ஐஸ் வண்டியை படிட்டு அங்கே சின்ன பையில ஊர் அந்த பூத்துன்னு முதல்ல ஐஸுக்கு பூத்துன்னு அடிக்கிறது இருக்கு. அதை வச்சு பூத்துன்னு அடிச்சுருந்துருக்காங்க. அடிச்சோடனே எந்திரிச்சிட்டாரு. அடே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எடுக்க ஐஸ் பெட்டி தட்டி விட்டுறாதீடா, தட்டி விட்ட பூரா ஐஸு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துரும், உப்பு தண்ணிக்குள்ள விழுந்துரும், ஓடுகடா அப்படின்னு அடிச்சு விளையாடிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேட்டிருக்கேன். எதுக்கு எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டு இப்போ என்ன செய்ய போடா அப்படின்னு தாட்டி விட்டான். மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு எங்கள் அப்பா போகணும் மண்ணி ஆயிடுச்சு, இன்னும் போய் விற்கணும்ல, விற்றா தானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வந்துருக்காரு. எடுத்தோன்னே ஒரு பவுடியை வந்து இது ஐஸ்காரனே போகாதீங்க இருங்க அப்படின்னு. கிளம்பையில் வந்து போகாதுன்னு தடங்கல் பண்ணுறேன். சின்ன பையன் வந்து தடங்கல் பண்ணிட்டேன், இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோம் அப்படின்னு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டான். மறுபடியும் எடுத்துருக்காரு, மறுபடியும் போய் தடங்கல் பண்ணியிருக்கேன். என்னை போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கன்றிருக்கேன். இவன் யாருடா அவன் வண்டி எடுக்க வர வட்டம்னா கொஞ்சம் நேரம் இருக்குன்னு ஓடியார போறியா என்னடா அப்படின்னு அவனை ஒரு குச்சி எடுத்துருக்கு. அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டிட்டு அடிக்க போயிருக்காரு. அவன் ஓடிய போயிட்டானா. ஏனே போகாதீனே, நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் ஐஸ் பூராமே வித்துருமுனே சொல்லியிருந்திருக்கேன். இப்போத்தியா அவனுக்கு கிண்டலை நக்கலாட அடிச்சு கொடுத்துட்ற, அடி எடுத்து ஓடிடுறா அப்படின்னு கம்பெடுத்துக்கிட்டே அவனை விரட்டிக்கிட்டே வண்டியை தட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியே ரோட்டுக்கிட்ட வரையில் ரொம்ப சங்கட்டமாக போச்சான். இந்த பையன் என்ன சின்ன பையன், குழந்தையும் தெய்வம் ஒன்றுண்டுவாங்க. சின்ன பையன் நம்மளை விரட்டிக்கிட்டே வந்து நிப்பாட்டுங்கன்னே சொல்கிறானே, நல்லா இல்லையப்பா சகுனம் அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆனால் ஒரு அடிகுழாய் இருந்திருக்கு. அந்த அடிகுழாயில் தண்ணியை குடிச்சிட்டு மூஞ்சியை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் மூஞ்சியை தொடச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து நின்றுருக்கு. அந்த பஸ்ஸில் நல்ல சூட் கேஸோட பேண்ட் சட்டையோட ஒரு ஆள் வந்து இறங்கிருக்கு பார்த்துங்க. இறங்கின உடனே இந்த குடு நில்லுங்கன்னு சொன்னேன் பாருங்க. இந்த பையன் குடுன்னு ஓடி போய் சித்தப்பான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சதோட ஐஸ் வாங்கி கொடுக்க சித்தப்பா அப்படின்றானா. அதோட வந்த மனுஷன் எல்லாருக்கும் ஐஸு கூட தண்ணி குழாயில் நின்றவங்கலேருந்து ரோட்டில் போகிற வரைக்கும் ஐஸை வாங்கி கொடுத்துட்டாங்களாம். ஏன்னு கேளுங்க, அவர் வெளிநாட்டிலேருந்து அப்போத்தான் ஊருக்கு வாராராம். அவர் சொன்னான், அப்புறம் சின்ன பையன், நான் தான் சொன்னேன்ல நின்று ஐஸ் ஊரை வித்துருமுண்டு, எங்கள் சித்தப்பா வெளிநாட்டிலேருந்து வாராருன்றதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டானா. எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா விற்கவே இல்லைன்னு கிடந்ததுக்கு ஒரே இடத்துல எல்லா ஐஸும் வித்துருச்சப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னார். அதாவது குழந்தை தெய்வம் உண்மை, தெய்வம் தான் சொல்கிறது உண்மைதான். அந்த பையன் சொன்ன நிமிஷமே எனக்கு வியாபாரம் விற்று வச்சுத்தேன்.